Hey guys, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒரு ஹோம்மேட் ஃபேஸ் வாஷ் தான் பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் வாஷ் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டா வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் அதையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். இது நீங்க கண்டினியூ யூஸ் பண்ணும்போது அந்த ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எப்படி பண்ணலாம், இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நம்ம ஃபர்ஸ்ட் பச்சைப்பயிறு மாவு ஆட் பண்ணுறோம். பைத்த மாவு வந்து மோஸ்ட்டாக நம்ம பாட்டி காலத்துலேருந்தே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். மெயினாக வந்து பேபி ஸ்கின்னுக்கும் இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப குட். இது நம்ம ஸ்கின்னையும் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கும். இந்த பச்சைப்பயிறு மாவு நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும் அண்ட் யங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப க்ளோயிங்கான ஸ்கின்னையும் கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, இந்த பைத்த மாவு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லாவே ரொம்பவே க்ளோயிங்காக இருக்கும். அடுத்து வந்து என்ன இன்க்ரீடியன்ட்னா பூலாங்கிழங்கு பொடி. இந்த பொடி நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். உங்களுக்கு சப்போஸ் நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கல, எனக்கு பக்கத்தில் போக முடியலன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஆன்லைன்லையும் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். நீங்கள் பச்சைப்பயிறு மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை விட பாதியில் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து இது வந்து ஒயிட் டர்மரிக்குன்னு சொல்லுவாங்க. வெள்ளை மஞ்சள்னு தான் நம்ம இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இது சயின்டிஃபிக் நேம் யூஸ் பண்ணி நிறைய க்ரீம்லலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அண்ட் தேமல் அண்ட் தோல் அலர்ஜி எல்லாத்துக்குமே சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் தான். இந்த கஸ்தூரி மஞ்சள் நிறைய பேர் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சள் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சைப்பயிறு மாவெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இந்த கஸ்தூரி மஞ்சளும் நிறைய பேருக்கு தெரியும். இது நேச்சுரலாகவே ஆன்டிபாக்டீரியல் அப்படிங்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் பிம்பிள் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் அதை ரெடியூஸ் பண்ணுறக்கோ இல்லை நியூ பிம்பிள் வராமல் இருக்கிறக்கோ தடுக்கும். ஸோ நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டு நல்லா நீங்கள் வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து இதில் உங்களுக்கு பூலாங்கிழங்கு பொடி சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பச்சைப்பயிறு மாவும் மஞ்சள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா பச்சைப்பயிறு மாவும் இந்த மஞ்சள் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை நல்லா நம்ம டைட் பண்ணி அப்படியே ஷேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ஷேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பொடி வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த பவுடர். இப்போ வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை எப்படி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம், எது கூட கலந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் ரோஸ் வாட்டரோ இல்லை ஹனி அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இல்லை தக்காளி ஜூஸ் அப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். பிகாஸ் பொட்டேட்டோ ஏன் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணும். அண்ட் இது வந்து நேச்சுரலாகவே வந்து ப்ளீச் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து சீக்கிரமே வந்து நல்லா பிரைட் பண்ணிவிடும். அண்ட் உங்கள் ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது, உங்களுக்கு அங்கங்கே கருப்பு திட்டு மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பொட்டேட்டோ நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணி இருக்கும்போது அதுவும் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்ல கருவளையம் இருந்துச்சுனாலும் அதை குறைக்கிறதுக்கும் இந்த பொட்டேட்டோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். பொட்டேட்டோ எடுக்கிறனால உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்களும் பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துட்டு இதை யூஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசிங்கோ இல்லை அலோவேரா ஜெல் ஏதாச்சும் ஒன்றா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பொட்டேட்டோ ஜூஸ் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணும் நம்ம ஸ்கின்னை.
இப்போ வந்து நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பொட்டேட்டோலேருந்து இந்த மாதிரி ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் வந்து நான் ஒரு பொட்டேட்டோலேருந்து ஃபுல்லாக நான் ஜூஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எடுத்தோடனே இது சப்போஸ் வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். இது வந்து நீங்கள் அப்படியே வந்து வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். இந்த பொட்டேட்டோ வந்து நல்லா காஞ்சக்கப்புறம் இதை பவுட்ரு பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த பைத்தமாவு கூட கொஞ்சம் கலந்து வச்சிடலாம், அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நீங்கள் வந்து வாட்டரோ இல்லை ரோஸ் வாட்டரோ எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக வந்து என்னால் இந்த ஜூஸ்லாம் வந்து போட முடியல, இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை நார்மல் வாட்டரோ இல்லை ரோஸ் வாட்டர், மேக்ஸிமம் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்கின்ல வந்து இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக ரப் பண்ணுங்க. ஸ்கின்னை வந்து லைட்டாக வந்து ரப் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி ரப் பண்ணுங்கன்னா லைட்டாக மெதுவாகவே நீங்கள் ரப் பண்ணிக்கலாம். மேலோட்டமாக அப்படியே ரப் பண்ணுங்கள். இப்படி ரப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து இது கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸோ இல்லை ஒயிட் ஹெட்ஸு பிளாக் ஹெட்ஸ் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி லைட்டாக ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு லேயர், ரொம்ப லைட்டாக ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு லேயர் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சமாக ரப் பண்ணது மட்டும் அப்படியே விட்டுருங்க. இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுறணும். இந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இது கொஞ்சம் அப்படியே வந்து உங்கள் ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகி லைட்டாக ட்ரை ஆகும். அந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுருங்க. இப்போ நான் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் இருக்குது, ஸோ அதை நான் வந்து ஈவினிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் வந்து ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே உங்களுக்கு அந்த க்ளோ கண்டிப்பாக தெரியும். ஃபேஸ் வந்து எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது அண்ட் க்ளோயிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து இப்போ வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன். போஸ் வந்து எனக்கு ஓப்பன் போஸ் இருக்கனால நான் ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கும் வந்து ஸ்கின்ல வந்து கொஞ்சம் வந்து எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை வந்து இப்போ நம்ம ரப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் டெய்லியும் வந்து மார்னிங் ஒரு ஐஸ் க்யூபோ இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ் க்யூபோ இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் உங்கள் வாயை சுற்றி இருக்கிற அந்த கருப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கே வந்து அந்த ஃபேஸில் இருக்க பிரைட்னஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் இப்போவும் எப்படி ஃபேஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் எந்த ஒரு ஃபில்ட்ரோ இல்லை எதுவுமே பண்ணலை, வெளியே இருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை பாய்.